இன்றைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு நல்லாவே இருக்குது. ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு கோவிலில் சண்டை போட்டுட்டு இருக்காங்க இல்லையா, சாமுண்டீஸ்வரி, அந்த சீன் தான் காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. கடைசி வரைக்கும் நீ வந்துட்டு புத்திர பாசம்னு சொல்லிட்டு இருக்கல, அது இல்லாமல் அனாதை போனமாக தான் போக போகிற பாரு, நீயும் உன் புருஷனும். இதை நான் சொன்னேன்னு அந்த கிழமைக்கிட்ட போய் சொல்லு, அதான் உன் புருஷன். அவன் அன்னைக்கு எடுத்த அந்த ஒரு தப்பான முடிவால் தான் என் அம்மாவும் என் தங்கச்சியும் வந்துட்டு செத்தாங்க. என் கண்ணு முன்னாடியே வந்துட்டு துடிச்சு செத்தாங்க. ஏன் ஒரு வார்த்தை நீ பேசியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்ல, சாமுண்டீஸ்வரி என்ன இப்படி பேசிக்கிட்டு இருக்க, இதெல்லாம் அந்த கடவுளுக்கே அடுக்காது, கடவுள் முன்னாடியே வச்சு இப்படிலாம் பேசுறியே, நாங்கள் அப்படி என்ன தப்பு பண்ணிட்டோம், ஏதோ ஒரு சூழ்நிலை தப்பாக அமைஞ்சு போயிடுச்சு, உங்களுக்கு நாங்கள் எதுவும் துரோகம் பண்ணமா சொல்லு, யாருமே இல்லாமல் அனாதையாக வந்து உங்களை அடைக்கலை கொடுத்தது நாங்கள் தானே, சோறு போட்டு வளர்த்த எங்களையே வந்துட்டு இப்படி பேசிகிட்டு இருக்கே, ஏதோ ஒரு தடவை தப்பான முடிவு எடுத்தாச்சு, அதை இன்னுமா நீ மனசில் வச்சுட்டு இருக்க, அதுக்காக இவ்வளோ வருஷம் எங்களையும் என் பையனையும் பிரித்து தான் எங்களை பழி வாங்கிட்டு இருக்கேல, இன்னும் உன் மனசு வந்துட்டு அடங்கலையா, ஏன் இப்படி ராட்சசி மாதிரி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, ஆமாம் நான் ராட்சசி தான், உங்கள் மேலே உள்ள கோவம் இப்போ மட்டும் இல்லை எப்போவுமே எனக்கு போகாது, அது மட்டும் இல்லாமல் உங்கள் பையனை உங்ககிட்ட எப்போவுமே நான் அமுச்சு விட மாட்டேன், அவர் இப்போ வரைக்கும் என் புருஷனாக தான் இருக்காரு, இனிமேலும் என் புருஷனாக தான் இருப்பாங்க, உங்கள் மகனா வருவாருன்னு கனவுல கூட நினச்சி பார்த்துறதீங்க, அது நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்ல, இங்கே பாரு உன் கையெடுத்து கும்புறேன், என் பையனை எங்ககிட்ட சேர்த்து வை அப்படின்னு சொல்ல, நான் அந்த காளி மேலே சத்தியம் பண்ணி சொல்கிறேன், உங்கள் பையன் இனிமேல் உங்களுக்கு இல்லை, அவர் வந்துட்டு உங்ககிட்ட சேருவாருன்னு நினைக்கவே நினைக்காதீங்க, நீயும் உன் புருஷனும் இன்னும் தண்டனை அனுபவிக்க வேண்டிய காலம் ரொம்ப இருக்குது, தண்டனை காலம் முடிஞ்சிருச்சுன்னு இல்லை, ஏதோ உன் பேரை வேற வரப்போறானாம்ல, இங்கே பாரு இப்பயே நான் சொல்லிட்டேன், உன் பேரங்கிட்ட சொல்லி வச்சிரு, தப்பி தவறி அவன் நான் இருக்கிற திசை பக்கம் வந்தா உன் பேரை உனக்கு உசுரோட கிடைக்க மாட்டான், பொணமாக தான் வந்து சேருவான், அவன் உயிரை காப்பாற்றணும்னு நினச்சானா அப்படியே வந்துட்டு அவனை வீட்டுக்கு கூட்டு போயிரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டுட்டு வாங்க சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. பாட்டி வந்துட்டு அழுக தாங்க முடியல, அழுதுட்டு இருக்காங்க, என்னையா இது அப்படின்னு சொல்லிட்டு கையெல்லாம் எடுத்து கும்பிட்டு அழுதுட்டு இருக்கா. கார்த்திக் அதை பார்த்து மனசே உடஞ்சி போயிடுது. உண்மையாக பாட்டி அழுகிறத பார்த்து ரொம்ப ஃபீலிங் ஆகிடுச்சு. கார்த்தி வந்துட்டு அப்படியே அழுதுட்டு கண்ணெல்லாம் ரெட்டிஷாக இருக்குது. அவர் வந்துட்டு அமைதி ஆயிடுறாரு. அடுத்து சாமுண்டீஸ்வரி அவங்களும் கார்த்தி வண்டியில் வந்துட்டு இருக்க மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க. கார்த்திக்கு பாட்டி அழுதான் மைண்டில் ஃபுல்லாக ஓடிக்கிட்டு இருக்கு. திடீர்னு வண்டி நிப்பாட்டிட்டு வெளியில் வர்றாங்க. என்னாச்சு, ஏன் வந்துட்டு வண்டியை நிப்பாட்டிட்டு அப்படின்னு கேட்க, நீங்கள் பண்ணது ரொம்ப தப்பு, வயசானவங்க கூட பார்க்காம கோவிலில் வச்சு அப்படியெல்லாம் உங்ககிட்ட பேசுகிறீங்க, ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்ல, இங்கே பாரு என்னோட நியாயம் எனக்கு தெரியும், அதெல்லாம் கேட்க நீ யார் அப்படின்னு சொல்ல, நான் யாரா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வராங்க. அதுக்குள்ளே கார்த்தி அமைதியாயிடுறாங்க. அவங்க வயசில் எனக்கு ஒரு பாட்டி இருந்தால் நான் அவங்களுக்காக இப்படி தான் பேசுவேன் அப்படின்னு சொன்னதுமே, எந்த உரிமையில் நீ இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க, என்கிட்ட எனக்கு ஆம்பளைங்கனால பிடிக்காது தெரியும்ல, அப்புறம் ஏன் வந்துட்டு இவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லிட்டு நினைக்கிறியா, எல்லாம் அவங்க அம்மா அப்பாவா பழி வாங்குறதுக்காண்டிலாம், அவரை ஒன்று நான் ஆசைப்பட்டெல்லாம் கல்யாணம் முடிச்சுக்கல, அவரை பிரிஞ்சு இப்போ கஷ்டப்படுறாங்களா அதுக்காண்டி தான், அது மட்டும் இல்லாமல் ஆம்பளைங்க மேலே இல்லை அபிப்பிராயம் எனக்கு இன்னும் குறையவே இல்லை, ஆனால் ஓ மேலே மாறிச்சு, அத்தனை பொம்பளைங்க இருக்கிற வீடாக இருந்தாலும் நீ நடந்துக்கிற அந்த கண்ணியமான முறை, நீ வந்துட்டு உயிரை காப்பாற்றுறது, இதெல்லாம் ஓ மேலே மட்டும்தான் மாறி இருக்கு, மற்ற எல்லார் மேலேயும் மாறவே இல்லை, அதான் வந்துட்டு அட்வான்டேஜாக எடுத்துக்கணும்னு நினைக்காத அப்படின்னு சொல்ல, இருந்தாலும் நீங்கள் பண்ணுறது ரொம்ப தப்பு, இவ்வளோ நாள் அவங்கள பிரித்து வச்சிட்டிங்கல்ல, இனிமேல் ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்ல, இங்கே பாரு உனக்கு ஒரு நிமிஷம் தான் டைம் தரேன், இன்னுமே வந்துட்டு நான் சொல்கிறத மீறி நீ எதனாலும் பேசிகிட்டு இருந்தேன்னா நான் பின்னாடி சீட்டில் உட்கார்றதா இல்லை டிரைவர் சீட்டில் உட்கார்றதா நீ தான் முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாட்சை பார்த்துக்கிட்டே நின்றுட்டு இருக்காங்க. கார்த்தி வந்துட்டு தாத்தாக்கு பாட்டிக்கிட்ட எல்லாம் சத்தியம் பண்ணி கொடுத்துருப்பாங்களா, அதெல்லாம் யோசித்து பார்க்குறாங்க. நீ தான்ப்பா இந்த குடும்பத்தை ஒன்று சேர்க்கணும்னு சொன்னது, அபிராமி வந்துட்டு நீ கண்டிப்பாக இதெல்லாம் பண்ணி முடிப்பேன், என் மகன் மேலே நம்பிக்கை இருக்குன்னு சொன்னதெல்லாம் யோசித்து பார்த்துட்டு விறுவிறுன்னு காரில் ஏறி உட்காந்துக்கிறாங்க. வீட்டுக்கு சாமுண்டீஸ்வரி கோவமாக வராங்க. ஹேண்ட்பேக்கெல்லாம் தூக்கி எறிகிறாங்க. ஒன்று வீட்டில் எல்லாரும் ஒன்று கூடிடுறாங்க. கார்த்தி வந்துட்டு அப்படியே அமைதியாகவே வந்து நின்றுட்டு இருக்காங்க. இங்கிட்டு வந்துட்டு அவங்க மாப்பிள்ளை மனசுக்குள்ளே நினைக்காரு, ஐயோ என்ன இது, அத்தை வந்துட்டு கொலவெறியில் இருக்காங்களே, அங்கே என்னதான் நடந்துச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சாமுண்டீஸ்வரி என்ன இது கோவம் அப்படின்னு கேட்க, இன்னைக்கு மட்டும் நான் கண்ணு கொண்டு போயிருந்தேன், அவ்வளோதான் அவளை சுட்டு எரிஞ்சிருப்பேன் அப்படின்னு சொல்ல, யாரக்கா அப்படின்ன மாதிரி கேட்டதுமே, அதான் அந்த ராஜா சேதுபதியோட பொண்டாட்டி அப்படின்னு சொல்ல, என்னது அம்மா வந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்டு கேட்க, அப்படியே முறைச்சி பார்க்குறாங்க. ஆமாம் நான் கோயிலுக்கு போகிறது அவங்களுக்கு எப்படி தெரியும், இதெல்லாம் வந்துட்டு யாரோ பிளான் பண்ணி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்ல, ஆமாக்கா நீ போகிறது எப்படி அவங்களுக்கு தெரியும், யாரோ வேணும்னே இதை பண்ணியிருக்காங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தங்கச்சி சொல்ல, வேமா அவங்க ஹஸ்பண்டை பார்க்குறாங்க. இங்கே பாரு சாமுண்டீஸ்வரி என்ன அப்படி பார்க்காத, நானாக வந்துட்டு யாருக்குமே ஃபோன் பண்ணலை அப்படின்னு சொன்னதுமே அவங்க மாப்பிள்ளையை பார்க்குறாங்க. இங்கே பாருங்க அத்தை யாரே, நான் இப்போ வரைக்குமே என் அம்மா கிட்ட கூட ஃபோன் பேசினதில்லை, அப்படி இருக்கும்போது இவரோட அம்மா கிட்ட நான் ஃபோன் போட்டு சொல்லி கொடுப்பேனா, எனக்கு இந்த விஷயத்துக்கு சம்மந்தமே இல்லை, ஏன்னா ஆளை விட்டுருங்க, என் மேலே இருந்து அந்த பார்வையை சற்று விளக்குங்கள் அப்படின்னு சொல்ல, வேமா சந்திரா வந்துட்டு கார்த்தி மேலே டவுட் படுறாங்க. ரேவதி சொல்கிறாங்க, நம்ம பாட்டியை பற்றி எப்படி இவருக்கு தெரியும், இவர் ஊருக்கு வர புதுசு அப்படின்னு சொல்ல, என்னது பாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி முறைக்கிறாங்க. இல்லை அவங்கள பற்றி எப்படி தெரியும்னு சொல்ல வந்தம்மா அப்படின்னு சொல்லி சமாளிக்க, அப்படியே நம்ம மாமா மாதிரி எப்படி அவர் பொண்ணு சமாளிக்குது பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மருமக மனசில் நினச்சிக்கிறேன். துர்கா அந்த கடைசி பொண்ணு ரெண்டு பேருமே சொல்கிறாங்க, ஆமாம்மா இவரெல்லாம் அப்படி பண்ணியிருக்க மாட்டாருமா, நம்ம குடும்பத்துக்கு நல்லது தான் இவர் இது பண்ணுவாருமா, கெட்டதெல்லாம் பண்ண மாட்டாரு அப்படின்னு சொல்ல, ஏதோ ஒன்று பண்ணுங்க கூடி சீக்கிரம்
அதை யாருன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்ல கார்த்தி சொல்கிறாங்க. அவர் பேரன் ஒருத்தன் வந்தாம்ல அவன் கூட பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்ல சாமுண்டீஸ்வரி கோவம் அங்கேருந்து போகிறாங்க. எல்லாருமே போனதுக்கப்புறம் சந்திரகலா வராங்க. எனக்கு என்னமோ ஓ மேலே தான் டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொல்ல, அப்படியா டவுட்டாக இருந்தால் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்ல, உன்னை வீட்டை விட்டு வேமா துரத்துறண்டா அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே நினைக்க மைண்ட் வைஸாக வெளியில் பேசிடுங்க அப்படின்னு சொல்ல சந்திரகலா விறுவிறுன்னு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அடுத்து பாட்டிக்கிட்ட தான் வந்துட்டு கால் பண்ணுறாங்க. பாட்டி ஓன்னு அழுகுறாங்க. நீங்கள் எதுக்கு கவலைப்படாதீங்க பாட்டி, எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்ல, அவன் இன்னும் இப்படி பண்ணுறாளேப்பா, என் பையனை வந்துட்டு ஒரு தலையாட்டி பொம்மையாக வச்சிருக்காளே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாங்க. பாட்டி சீக்கிரமே எல்லாம் சரியாயி நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு வெளியில் காவா காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க மாமா வர்றாங்க. எங்கள் அம்மாவை பாத்தியாப்பா அப்படின்னு சொல்ல, ஆமா அப்படின்றாங்க. அவங்க நல்லா இருக்காங்களா அப்படின்னு சொல்ல, நல்லா இருக்காங்கன்னு சொன்னது அவர் வந்துட்டு அழுகுறாங்க. பெற்றவங்க கூட இருக்கிறது ஒரு வரம்ப்பா, அந்த வரம் வந்துட்டு எனக்கும் கிடைக்கல, எங்கள் அம்மா அப்பாவுக்கும் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி பேச, அதோட பார்த்தீங்கன்னா வீடியோ முடிஞ்சிருது.